பகவான் தர்மத்தை நிலைநாட்டுறார். எப்படி? கர்ணர், பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாருமே அதர்ம சைடு இருக்காங்க. இவங்க அதர்ம சைடு இருந்தனால அதர்மத்தோட பலம் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப தர்மம் நிலைக்கணும்னா இவங்க எல்லாருமே வீழ்த்தப்படணும். கர்ணன் பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வீழ்த்தப்படுறாரு. அவரு கத்த சாஸ்திர வித்தை எல்லாமே மறந்து போறாரு. போர்க்களத்துல அவரோட தேர் வந்து சேர்ல சிக்கிக்குது. அது எடுத்துட்டு இருக்கும் போது அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கர்ணனை கொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இது தர்மமா? இது தர்மமா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தர்மம் செஞ்சோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அபிமன்யு பாத்தீங்கன்னா சக்கரவியூகத்துல மாட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஸ்டேஜ்ல நிராயுத பாணியா, அதாவது எந்த வித ஆயுதமே இல்லாம நிக்கிறான். அப்பேற்பட்ட அபிமன்யுவை இவங்க எல்லாரும் சேர்ந்து கொல்றாங்க. அப்ப கர்ணன் ஒண்ணுமே பண்ணல. அது தர்மமா? நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா தர்மமே பண்ணாம எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது மட்டும் இது தர்மமா அப்படின்னு கேட்டா என்ன நியாயம்? தர்மம் செஞ்சாதான் அந்த தர்மம் வந்து ஒரு ஷீல்டா இருந்து நம்மளை காப்பாத்தும். நம்ம தர்மமே செய்யலினா அது எப்படி நம்மளை காப்பாத்தும்? இதேதான் கர்ணனுக்கு நடந்துச்சு. அவன் அதர்மம் சைடு நின்னனால அந்த அதர்மமே அவனை வந்து சாகடிச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான போர். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து நான் போர்ல வந்து ஆயுதங்களே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பீஷ்மரை அடிக்க அவரோட சக்காயுதத்தை எடுத்துட்டு வர்றாரு. இப்ப பீஷ்மர் கேட்கும்போது நீதான் அந்த வாக்குக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க, ஆனா நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு.